ஹலோ வணக்கம்ண்ணே. நான் திருச்சி தாயுமான வணக்கம்ண்ணே. ஜோதிட பயிற்சியிலேருந்து தனதர்மா பேசுகிறேண்ணே. அஸ்ட்ரோ தனதர்மா பேசுகிறேன். நீங்கள் தாந்திரியத்தில் பொதுவாகவே நினைத்தீங்களா வாஸ்துலேயும் ஒரு நிபுணராக இருக்கிறீங்க. பொதுவாக சொல்ல சிவகாசி குரு நாகராஜனோட ஒரு சந்திப்பு இப்போதைக்கு உரையாடல், நேரடி உரையாடல் சார். வணக்கம் ஐயா. ஐயா இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தாந்திரிக பரிகாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க ஐயா. பொதுவாக தாந்திரிக பரிகாரம் பற்றி ஒரு விளக்கம். பொதுவா தாந்திரிக பரிகாரம், ஓகே. பொதுவா தாந்திரிக பரிகாரங்கிறது இப்ப ஏன் தாந்திரிக பரிகாரம் முதல்ல அதுக்கப்புறம் பொதுவா தாந்திரிக பரிகாரம். இந்த தாந்திரிக பரிகாரம்னா என்ன அப்படின்னா, அதாவது அடைய வேண்டிய விஷயத்தை, அதாவது ஸ்மார்ட் ஒர்க் சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க். அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. சரிங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டுற கொத்தனாருக்கு சம்பளம் கம்மி தான். ஏசி ரூம்ல நம்ம அறிவை பயன்படுத்தி சின்ன பட்டன்ல நாலு பட்டனை தட்டி விட்டு ஒரு சின்ன வேலை பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு சம்பளம் அதிகம். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் சொல்றோம். ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கு, ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமா இருக்கு. அதாவது பெனிஃபிஷியல் அது கூட இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த தாந்திரிகம் பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் வேலை. சரிங்கய்யா. அதாவது கொஞ்சம் எளிமையான வழிங்கிறீங்க. எளிமையான வழி, எளிமையா ஒரு விஷயத்த அடைய வேண்டிய வழி, இல்லாட்டி ஒரு விஷயத்தை நீக்க வேண்டிய வழின்னு சொல்லுவோம். சரிங்க சரிங்க சரிங்க. சரிங்களா? இது எப்ப வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இந்த வேத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்க. அவங்க மட்டும் தான் அதை செய்யணும்னு சொல்லி இருந்துச்சு. இதுல கிபி 4ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு நூல் கிடைக்குது. அந்த நூல் பேர் வந்து கௌதமிகா தந்திரம் சொல்லி ஒரு நூல் கிடைக்குது. அந்த நூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து பிரிவினரும் இந்த வேதத்தில் உள்ள அங்கங்களை பயன்படுத்தலாம் சொல்லி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. சரிங்க சரிங்க. அதன்படி இந்த தாந்திரிகம் அப்படிங்கிற அந்த தந்திரம் இல்லாட்டி தாந்திரிகம் சொல்லுவாங்க. இதுல என்ன விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா, நோய் வராமல் தடுத்து கொள்ள, வந்த நோயை நீக்க, சரி, ஓகே, அடைய வேண்டியவற்றை அடைதல், பிரிக்க வேண்டியவற்றை பிரித்தல். ஓ சரிங்க சரிங்க. இதுல இந்த அடைய வேண்டியவற்றை அடைதல்னா, ஒருத்தர் கல்யாணம் ஆகாம இருக்கு, அதை கல்யாணம் ஆக வைக்கிறது. திருமண தடையை சரி பண்ணலான்றீங்க. திருமண தடையை சரி பண்ணலாம், குழந்தை பாக்கியத்தை தடைய சரி பண்ணலாம். இப்படி அடைய வேண்டியவற்றை அடைதல். அதாவது இங்க திருமண தடை, புத்திர பாக்கியம், இதுக்கு எல்லாமே நம்ம இந்த தாந்திரிக பரிகாரத்தை பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க. பரிகாரத்தை பயன்படுத்தலாம், தாராளமா பயன்படுத்தலாம். பிரிக்க வேண்டியவற்றை பிரித்தல். அதே நீங்க நமக்கு ரைட், ஓகே. இந்த பிரிக்க வேண்டியவற்றைனா, நம்ம உடலுக்குள்ள ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நோயை பிரிக்கணும் நம்மகிட்ட இருந்து. சரி சரி சரி. அதுக்கு இந்த தாந்திரிக பரிகாரத்துல வழி இருக்கு. நோய்க்கு வழி. சிலர் கெட்ட பழக்கம் இருக்கு, இந்த மதுவுக்கு அடிமையா இருக்காங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள். ஆமா. சிலர் அப்புறம் பழமொழி, அந்த காலத்துல பழமொழி இருக்கு. அதாவது நல்ல அழகா வீட்டுல பொண்டாட்டி இருந்தா கூட வெளியில ஒரு ஸ்டெப்னி மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அந்த குடும்ப தலைவிக்கு இழுக்கு தானே. அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த கெட்ட பழக்கத்தை நீக்கிறதுக்காக, அதாவதுங்க ஐயா, தகாத உறவு முறைகளை வந்து தகாத உறவுகளை பிரித்தல். அதே மாதிரி முறையற்ற காதலை பிரித்தல். சரிங்க சரிங்க. இது மாதிரி சின்ன விஷயங்களை பிரிக்க வேண்டியவற்றை பிரித்தல். ஆக மொத்தத்துல அந்த சக்தியை பெருக்குதல். நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன சக்தி இருக்கு. அதாவது பஞ்சபூதங்களையும் பயன்படுத்தி இன்னைக்கு சில விஷயங்கள் செய்ய முடியும். அதுல இருக்கக்கூடிய அந்த சக்தியை பெருக்கிறதுக்கு, பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறதுக்கு, அப்புறம் சித்தி பெறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இறைநிலை எனும் முக்தி அடைதல், அதாவது பிறவாத நிலை அடைதல், இல்லாட்டி இரவா நிலை அடைதல். ரெண்டு விஷயத்தையும் சொல்லலாம். இனி ஒரு பிறப்பே வேணாம், இல்லாட்டி சிலர் என்ன பண்றாங்க, நான் இறக்கவே கூடாது. அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடையிறதுக்காக இந்த தாந்திரிகம். ஓகேங்கய்யா.
ஆக மொத்தத்துல இந்த தாந்திரிக பரிகாரங்கிறது நீங்க பொதுவான ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. இதை ஓகேங்கய்யா. ஆக மொத்தத்துல இந்த தாந்திரிக பரிகாரங்கிறது நீங்க பொதுவான ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. இதை நம்ம பொதுவாக இந்த ஜாதகத்துல இந்த தாந்திரிக பரிகாரத்தை எப்படியா அப்ளை பண்ணி நம்ம எடுத்து சொல்றோம்? இந்த ஜாதகத்துல தாந்திரிக பரிகாரம் சொல்றாங்க இல்லையா? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே, இப்ப ஜாதகத்துல தாந்திரிக பரிகாரங்கள் என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான், அந்த அடைய வேண்டியவற்றை அடைதல், பிரிக்க வேண்டியவற்றை பிரித்தல் சொன்னோம் இல்லைங்களா? இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ஜாதகம் பாக்குறோம். ஜாதகம் பார்க்கும்போது ஒரு நல்ல நிபுணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை ஆய்வு பண்ணி தசாபுத்தி பலன், கோச்சார பலன் இதெல்லாம் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்துட்டு அவர் சொல்றாரு, உங்க ஜாதகத்துல இந்த பாவம் கெட்டு போச்சு, அதனால இது உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சிருக்கு. மீன்ஸ் என்ன, தடையா இருக்கு, வருமான தடையா இருக்கு, வேலை தடையா இருக்கு, இல்லாட்டி குடும்பத்துல கல்யாணம் முடிகிறது தடையா இருக்கு, குழந்தை பாக்கியத்தை சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் தடையா இருக்கு இல்லையா? இது எதன் மூலமா பாக்குறோம்? ஒண்ணு பாவக ரீதியா பாக்குறோம், இல்லாட்டி கிரக ரீதியா பாக்குறோம். சரிங்க. அதுல விதிகள் ரொம்ப இருக்கு. அது நல்ல ஜோதிடர் நல்லா படிச்சவங்களுக்கு அந்த விதிகள் தெரியுது. அதே சமயம் விதி விலக்குகள் இருக்கு. அதாவது விதி கட்டால் மதியைப்பார், மதி கட்டால் கதியைப்பார் சொல்றோம். சரிங்க சரிங்க. லக்னம் கட்டு போச்சுன்னா கூட ராசியை வச்சு பண்ணுங்கிறான். ராசி வச்சு பலன் பார்த்து நல்ல பலனை சொல்லுங்கிறாங்க. ராசியும் கட்டு போச்சு, லக்னமும் கட்டு போச்சுன்னா சூரியனை வச்சாவது பலனை சொல்லுங்கிறான். ஆமாங்க, விதி மதி கதி அந்த மாதிரி எடுப்பாங்க. சொல்லுங்க. விதி மதி கதி. அப்ப இந்த பலனை வச்சு இந்த பலனை எடுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னா, இப்ப இந்த என்ன தாந்திரிக பரிகாரத்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, எந்திரங்கள் சொல்லுவோம், சின்ன மந்திரங்கள் சொல்லுவோம், எந்திரம், மந்திரம், அப்புறம் மூலிகைகள், இதெல்லாம் பயன்படுத்தி அந்த தாயத்து மாதிரி ஒரு வடிவத்துல கொண்டுட்டு வர்றது. இல்லாட்டி இந்த போட்டோ பிரேம் சொல்றோம் இல்லையா, அந்த எந்திரம் வரைஞ்சி அத போட்டோ பிரேம் மாதிரி போட்டு அத வழிபாடு செய்யறது. அப்ப சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்துறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யறது தான் இந்த தாந்திரிக பரிகாரம். அப்படி பண்ணும்போது ஜாதகத்தில் தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னா, ஒரு கிரகம் கெட்டு போச்சு, இப்ப சுக்கிரன் கெட்டு போச்சுங்க, திருமண தடைன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் கெட்டு போச்சு, இல்லாட்டி 7ஆம் பாவாதிபதி கெட்டு போச்சுன்னா, இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கிரகங்களுக்கு சில குறியீடுகள் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் குறியீடு இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்திரம் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சித்திரம் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பீஜ மந்திரம் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் மந்திரம் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் வடிவம் இருக்கு. அது போக இந்த கிரகங்களுக்கு தேவதை, அதிதேவதை, பிரத்யதி தேவதைன்னு சொல்லி இருக்காங்க. நான் சொன்ன இப்ப எல்லா விஷயத்தையும் இந்த தாமிர தகட்டுலயோ, செப்பு தகட்டுலயோ, அப்படி இல்லாத பட்சத்துல வெள்ளி தகட்டுலயோ, தங்க தகட்டுலயோ எழுதி ஒரு சிறந்த தாந்திரிகர் அதுல எழுதுவாங்க. இந்த குறியீடுகளை எழுதுறது, எண் எந்திரம் போடுறது, இதெல்லாம் அந்த எந்திரத்துக்குள்ள போட்டு அதை முறைப்படி அவரோட பேருக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி அவர்கிட்ட கையில கொடுத்து அதை அவர் சில முறைப்படி பாவிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு இந்த தடை நீங்கும்னு சொல்லுவாங்க. அதை அவங்க முழுசா நம்பி செஞ்சாங்கன்னா அவங்க தடை நீங்கி அவரோட வாழ்க்கையில சுபிச்சம் பெறத கண் கூட நம்ம பார்த்திருக்கோம். ஓ, அப்படிங்க. சரிங்க. அப்ப அந்த திருமண தடை நீங்க சொல்ற அந்த இதை ஒரு இதை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 7ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு சொன்னா அந்த பரிகாரம் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க, அந்த தாந்திரிக பரிகார முறையில. சரிங்களா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஆமா. சரிங்கய்யா. இப்ப இன்னொரு சின்ன விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தாந்திரிக பரிகாரத்துல இந்த ஜாதகத்துல இந்த செல்வ வளம் எல்லாம் இது பண்றாங்க இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த செல்வ வளம் அதிக அளவுல பணங்களாம் வரவு எல்லாம் தட்டுப்பாடெல்லாம் அதிகமா ஏற்பாடுது கொள்ளுது, வரவுக்கு செலவுக்கு இது ரொம்ப தட்டுப்பாடா இருக்குங்க, அது தாந்திரிக முறையில அதுக்கு என்ன பரிகாரம்? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரியே தான், எந்திரங்கள் மூலமாகவும் மூலிகைகள் மூலமாகவும் உங்களோட நிலைய ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போய்க்கலாம். அதாவது ஒண்ணு உயரலாம், இல்ல ரொம்ப மோசமான நிலைக்கு போகலாம். இது ஒண்ணு. அடுத்து இந்த செல்வ வளம் பெருக அப்படின்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளோட வாழ்க்கையில அந்த செல்வ வளத்துக்கு முக்கிய பங்காற்றுது. இது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், டெய்லி வீட்டை கிளீன் பண்றது, டெய்லி வீட்டை கிளீன் பண்றோம்ல, இந்த கூட்டி பெருக்கிறது சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு வீட்டுல துப்புரவு செய்யுது. அது ஒரு வீட்டுல செய்யவே இல்லைன்னா எப்படி அந்த வீட்டுக்குள்ள லட்சுமி குடி வரும்? அது சனி ஆதிக்கம் அதிகமாக கண்டிப்பா சொல்றேன். மூத்த தேவி சேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. சேஷ்டா தேவி தான் அங்க குடியிருக்கும். ஒருத்தர் எந்த நாளும் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? கண்டிப்பா. அப்ப அவன் எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு காலை கடன்களை அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி அவன் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா அவன் லைஃப்ல என்ன ஆயிடும்? அவன் வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். வண்டி ஓடிச்சுன்னா தான் செல்வ வளம் பெருகிடும். சரிங்க. சோ இந்த செல்வ வளம் பெருகிறதுக்கு டூஸ் டோன்ட்ஸ், அதாவது செய்யக்கூடியது செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல ரூல்ஸ் இருக்கு.
சரிங்க, சரிங்க, சரிங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியில சுத்திட்டு வரோம், வீட்டுக்குள்ள நுழைவு காலை கழுவிட்டு அந்த காலத்துல வெளியே காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே நுழையும். அது அந்த காலத்து முறை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஆமா, இந்த காலத்துல வீட்டுக்குள்ள ஷூவோட போய் ஷூவை கழட்டி நடுமுட்டத்துல போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போறோம். காலை கழுவுறது கிடையாது, முகத்தை கழுவுறது கிடையாது. அது போன கையோட உட்காந்து சாப்பிட உட்காந்துடுறோம். கை கால கழுவ உட்காந்து செய்யலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இது செல்வ வளம் பெறுகிறதுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதை முறைப்படி பயன்படுத்தினீங்கன்னா அது கண்டிப்பா நீங்க செல்வ வளத்தோட இருப்பீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே ஒரு எடுத்துக்கிறேன். இப்போ ஜாதகத்துல 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? தனவரவுக்கு சொல்றோம், 14 இடம் லாபஸ்தானம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மிங்கிள் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு பாதிப்புகள் வரும்போது அந்த இதுக்கு தாந்திரிக பரிகாரம் ஏதாவது நீங்க ஏதாவது சின்ன ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் திருமண தடைக்கு சொன்னீங்க. ஆமா, அதே மாதிரிதான். இப்ப என்னன்னா, இப்ப 2ஆம் பாவ அதிபதி யாரோ 11ஆம் பாவ அதிபதி யாரோ அவரோட இயந்திரங்கள், அதாவது எண் இயந்திரங்களாகட்டும் மந்திரங்களாகட்டும் இதுதான். அதாவது சேர்த்து சொல்லிருங்க, அப்படியே சொல்றீங்க. ஆமா ஆமா. இப்ப 11ஆம் பாவம் இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தருக்கு சிம்ம லக்னம் அப்படின்னா 2-11 ஒரே புதன் ஆயிடுவார். கண்டிப்பா. ரைட்டுங்களா? இப்ப அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க 2-11 ஒரே குரு ஆயிடுவார். குரு கண்டிப்பா. ஆமா, இந்த 2 லக்னத்தை தவிர்த்து மத்த லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 அதிபதி வருவாங்க. கண்டிப்பா. ஒருத்தர் 2ஆம் இடத்து அதிபதியா வருவாரு, இன்னொருத்தர் 11ஆம் இடத்து அதிபதியா வருவாரு. கண்டிப்பா. இதுல சில விஷயம் இருக்கு. சரலக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டா 11ஆம் இடத்து அதிபதி தீமையை தரக்கூடிய ஒரு நபரா ஆறாரு, பாதகாதிபதியாகவும் வர்றாரு. அந்த சரலக்கணம் திரலக்கணம் உபய லக்கணம் சொல்லி எடுக்கும்போது நம்ம இங்க அதெல்லாம் மறந்துட வேண்டியது. ஆமா, இங்க ஒரே விஷயம் பாதகாதிபதி அந்த கான்செப்டை விட்டு போட்டுட்டு 2ஆம் இடத்து அதிபதி கூட 11ஆம் இடத்து அதிபதி சேர்ந்தாலே வரவு லாபம் தான். ஓ, சரிங்க சரிங்க சரிங்க. அப்ப கிரகத்துக்குள்ளதான் இது பண்ணி அந்த தாந்திரியத்துக்கு அதை பண்ணிக்கீங்க, அவ்வளவுதான். அதுக்குரிய மந்திர எந்திரம் எல்லாமே போட்டு அதுக்குரிய மூலிகைகள்லாம் இருக்கு. இப்ப ஒண்ணு கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். இப்ப அத்தி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. இந்த அத்தி மொழி மக்கள் பேர் கிடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியை. நாயுருவி அது மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகை. வெள்ளை எற்கன் இருக்கு இல்லைங்களா, அது எதிரிகளை அழிக்கக்கூடியது. அவ்வளவு பவர் இருக்குங்க வெள்ளை எற்கனுக்கு, சரியான பவர் இருக்கு, எதிரிகளை அழிச்சிடும். இப்ப அரச மரத்தோட சமித்து இருக்கு பாத்தீங்களா, அது அரச மரத்தை பொறுத்த முடியும் அரசு நன்மையை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சீதா தேவி செங்கல் நீர்னு சொல்லி ஒரு ஸ்ரீதேவி செங்கல் நீர் சொல்லுவாங்க. அந்த ஒரு மூலிகையோட அந்த சமித்தெடுத்து பயன்படுத்தும் போது அதுவும் அரசாங்கத்தில் நன்மை ஏற்படும். அடுத்து கருங்காலி, இந்த ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு கருங்காலி கோளாறுகளை அதுல கழிக்கிறதுக்கு அது பயன்படுது. வன்னி மரம் இது கிரக கோளாறுகளை நீக்கிறதுக்கு. நீ ஏன்னு சொல்லுங்களே, அதாவது பெரும்பாலும் பல கோவில்ல சிவன் கோவில்கள்ல இந்த வன்னி மரம் தான் தல விருட்சமா இருக்கு. சோ இந்த வன்னி மரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப நீங்க இந்த வன்னி மரத்தை சுத்தி வந்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரக கோளாறுக்குமே தீர்ந்துரும். இது ஒண்ணு. அப்புறம் இந்த புரச மரம் சொல்லுவாங்க, இது குழந்தையோட கல்வியை மேம்படுறதுக்கு. வில்வம்னாலே செல்வம், வில்வம் செல்வம் மனசுல வச்சுக்கலாம், செல்வ வளம் பெறுகிறதுக்கு. அந்த அருகம்புல் விஷ பயத்தை நீக்கிறதுக்கு. ஆலம் சமித்து, அந்த ஆலமரம் சொல்லுவாங்க. அரச மரமும் ஆலமரமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இலையில வித்தியாசம் இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்க. இந்த ஆலம் புகழ் கிடைக்கிறதுக்கு, நொச்சி காரிய தடையை நீக்கிறதுக்கு. இது மாதிரி இப்ப கிரகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலாசுன்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு. அது சந்திரனுக்கு குறிக்கக்கூடியது. வெள்ளை எருக்கு சூரியனை குறிக்கக்கூடியது. செம்மரம் செவ்வாயை குறிக்கக்கூடியது. நாயுருவி புதனை குறிக்கக்கூடியது. அத்தி சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இப்ப வன்னி சனியை குறிக்கக்கூடியது. தர்ப்பை கேதுவை குறிக்கக்கூடியது. அருகம்புல் ராகுவை குறிக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சில விஷயங்களை அந்த மூலிகைகளை பயன்படுத்தி அந்த கிரகங்கள் ரீதியாகவோ இல்லாட்டி சில விஷயங்களை அடையறதுக்காகவோ அந்த மூலிகைகளை குறிப்பிட்ட இதுல நாட்கள்ல பறிச்சு குறிப்பிட்ட மந்திரம் சொல்லி அதை உரியேத்தி இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு தாந்திரிகத்துல அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம்.
ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. இப்போ ஓரளவுக்கு நல்லபடியா எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு ஒரு சிறிய விளக்கமா நல்ல ஒரு அளவு கொடுத்துட்டீங்க. நான் எதிர்பார்த்ததுக்கு அதிகமா ஓகேங்க. கொடுத்துட்டீங்கய்யா. இப்போதைக்கு உங்கள்ட்ட ஒரு இந்த ஓகேங்க. வாஸ்து பத்தி சிறிது கேட்டுக்கிறேங்கய்யா. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஓகேங்க. வாஸ்து பத்தி ம், ஒரு சிறிய விளக்கம் கொடுங்கய்யா. ம். வாஸ்துங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்கய்யா. ரைட். வாஸ்துனாலே இருப்பிடம் ம், ம், அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வாஸ்துன்னு சொல்லக்கூடியது. சரிங்கய்யா, சரிங்க, இப்ப சரி. இந்த வாஸ்து எப்ப பார்க்கணும், ஏன் பார்க்கணுங்கிற விஷயம் நானே எப்ப வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சேன்னா, நம்ம நீண்ட காலமா ஜோதிடம் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ம், 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 ரைட்டுங்களா? இப்ப ம், உங்களுக்கு இப்ப அண்ணன் தன தர்மராஜ் அண்ணனுக்கு நல்ல தசா புத்தி ஓடுது. ம். ரைட்டுங்களா? நல்ல ஆமா, ஆமா. கோச்சார நிலை இருக்கு. நல்ல ம், கோச்சார நிலை இருக்கு. நான் உங்களுக்கு ம், பலன் சொல்றேன். ஆனா நல்ல தசா ம், புத்தி ஓடுது. நல்ல ம், கோச்சாரம் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும்போது நீங்க ம், வாயை சுளிக்கிறீங்க. "அண்ணே, நீங்க சொல்ற மாதிரி நடக்கலையானே" அப்படிங்கிறீங்க. ம், 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 ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு காலத்துல என்னது ஜாதகம் பார்த்திருக்கீங்க. அதாவது இந்த இந்த ம், திசையில புத்தி மாறுது. ம், இப்போ இதே புத்தி வந்து இப்ப தசாநாதனா இருக்கிறாரு. இந்த ம், தசாநாதன் புத்திநாதனா இருக்காரு. அப்ப சேம் ம். பலன் தானே ஓரளவு நடக்கணும். கண்டிப்பாங்க, அப்ப கண்டிப்பாங்க. ம், பலன் மாறுபடுது. ம், அப்ப பலன் ம், மாறுபடுது. என்னன்னா, நீங்க ம், அப்ப என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது வேற வீட்ல குடியிருக்கீங்க. ம், இப்ப ம். ஜாதகம் பார்க்கும்போது இன்னொரு வீட்ல குடியிருக்கீங்க. சரிங்க. ம், 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 ம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வீடு அப்ப மாற்றம். என்ன ம், நடக்கு அப்படின்னா, ம், வீடு மாற்றம். ம், அந்த வீட்டோட அமைப்பு, அதான் வாஸ்து. ம், அதுல ம், ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அதனால இந்த தசா புத்தினால கிடைக்கக்கூடிய நன்மையும், நல்ல ம், கோச்சாரத்தினால கிடைக்கக்கூடிய நன்மையவும் இது தடுக்குது. ம். சரிங்க, சரிங்க, சரிங்க. அதே மாதிரி சில சமயம் தீமையான தசா புத்தி நடக்கும்போது கூட அவருக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, அவர் வீடு நல்ல வாஸ்து அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு அந்த அந்த நன்மையை தருதுங்க. ஓ! அப்ப வாஸ்துக்கும், வீட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. நெறைய இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா இருக்குங்க. வாஸ்துக்கும் இந்த ம். ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஜாதகத்துக்கும். அதாவது ஜாதகத்துக்கும், அந்த ஆமா. வீட்டு அமைப்பு ம். இருக்கிறதுக்கும் கூட நான் அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு மாறுதல். ஜாதகம் சரியில்லன்னா கூட கண்டி அவங்களுக்கு வந்து அந்த வாஸ்து முறைப்படி அந்த வீட்ல வீடு நல்ல வீடா குடியிருக்கிறதுக்கு இருந்துச்சு வச்சுக்கோங்க. ம். நல்ல இது வீட்ல குடியிருந்தாங்கன்னா, உண்மையிலே அவங்களுக்கு நல்லதே நடக்குதுங்க. ஓ! சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. இப்ப பொதுவாகவே இந்த வாஸ்துல ம். பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசை, வடக்கு திசையில பார்த்து வீடு இருந்துச்சுன்னா, ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்றாங்களே, ம். அது எந்த விதத்துலய்யா ஒரு நியாயத்துல? ஆ அதாவது ம், பொதுவானது அது கருத்து சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ம். 4 திசையுமே நல்ல திசை தான். ரொம்ப அருமையானதுய்யா. அது நெறைய பேர் அந்த கருத்து ஒண்ணு உருவாகிட்டே இருக்கு எல்லாருக்கும். அது நானும் உங்கள்ட்ட ரொம்ப இல்ல நாளா கேட்கணும்னு அது இருந்தேன். ம், அதுல என்ன விஷயம் என்னன்னா, நம்ம ஜாதகத்துல ம், வந்து இந்த பரல்கள் போடுவோம். ம், ம், ஒவ்வொரு ம், ம், ராசிக்கும் இந்த சூரியன் நின்ற பரல், சந்திரன் நின்ற பரல் ம், அப்படின்லாம் போட்டு கடைசியில கூட்டுவோம். இப்ப ம். மேச ராசியில ஒரு குறிப்பிட்ட பரல் வரும். ஒரு 31 பரல், 28 ம். பரல், 24 பரல் சொல்லி விழுந்திருக்கும். ஓ! நம்மளுக்கு அந்த இந்த அஷ்டவர்க்க ராசிய வந்து பரல்கள். தசை புரி அதான ஆ அஷ்டவர்க்க அஷ்டவர்க்க பரல்கள். பரல்கள். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ, ஆ. அஷ்டவர்க்க ம், பரல்கள். அப்ப ம், ம், அதுல ம், பாத்தீங்கன்னா, அந்த ம், மேச ராசிக்கு ஒரு தசைய மென்ஷன் பண்ணியிருப்போம். ம், 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 ம். கிழக்குல ஆரம்பிச்சு கிழக்கு, ஆமா, ஆமா, தெற்கு, ஆமா. மேற்கு, வடக்குன்னு முடிப்போம். கண்டிப்பாங்கய்யா. இல்லைங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை போடுறோம். ம். ஒவ்வொரு ஒவ்வொரு ஆமா. ராசிக்கும் அந்த 12 அந்த ராசி. ம், ஆ ஆமா 12 ராசிக்கு அப்படி வரும்போது, இந்த ம், கிழக்கு திசையில அதிக பரல் இருக்கு அப்படின்னா, அவருக்கு கிழக்கு ம். திசை நல்லா வேலை செய்யும்னு அர்த்தங்க. ஓ! அருமையான விளக்கம்ய்யா. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஆ அது அந்த அடிப்படை. கொஞ்சம் சூட்சும பலன். ம். ஓ! அந்த அடிப்படையில சரிங்க, பார்க்கணும். சரிங்க, சரிங்க. சரி ஒண்ணு நான் ஒரு அப்படி இல்ல சிறிய அப்படி இல்லாத பட்சத்துல ம். அதான். சரிங்க, சரிங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜாதகத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஸ்துவோட பங்கு எந்த அளவுலய்யா? பொதுவாவே ஜாதகத்துக்கும், வாஸ்துக்கும் சேர்த்தே இது பண்றாங்க இல்லையா? சொல்றாங்க. ம். ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு இந்த ஆமா. ராசி, இந்த ராசிக்கு எந்த மாரி ம். வீடு எந்த திசைய பார்த்து வீடு நிலம் வாங்கலாம், பிளாட் வாங்குறாங்க, கொள்றாங்க. அது எந்த மாரி வாங்கலாம்? அப்படிங்கிறத எந்த மாரி நீங்க ஒரு அ ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு பொதுவாங்கயா வாஸ்து எந்த அளவுக்கு அ பொது பாருங்க? பொதுவாங்கயா பொதுவா இந்த ராசிக்குன்னு இந்த தசை ம், நல்லா இருக்குங்கிறது ஒரு பொது பலன். ம், ம், ம். அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, லக்னம்னு ஒரு பாவம் இருக்கு. அதுக்கு 4ஆம் கண்டிப்பா. பாவம் தான் அவரோட வீடு. சொத்து. ஆ, சொத்து. கண்டிப்பா. ம். அசையும், அசையா சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. 4ஆம் அந்த இடம். 4ஆம் பாவத்த வச்சுட்டா, அந்த 4ஆம் பாவம் குறிக்கக்கூடிய தசை அவருக்கு நல்ல தசை. அதாவது அந்த வீடு அந்த திசைய பார்த்திருந்தா நல்லது. ம், 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 ம். ஓ! அந்த 4ஆம் பாவம் உங்களுக்கு எந்த இடமா விழுகுதோ, அது வந்து எந்த திசைய காட்டுதோ, அந்த திசைக்கு தான் அவங்களுக்கு ஒரு சிறப்பு. இப்ப என்னன்னு இப்ப கேக்குது. கேட்டீங்கன்னா, ம். அவங்க லக்னத்திலேருந்து 4ஆம் இடம் சொல்றீங்க. அந்த 4ஆம் இடம் எந்த ஆமா. இடம் விழுகுதோ, அந்த திசை எந்த திசைய காட்டுதோ, அந்த திசை அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட் வாங்குறனாலும், இல்ல வீடு அந்த திசைய பார்த்து கட்டுறதுனாலும் ஒரு சிறப்பம்சம். அப்படிதானேய்யா சொல்ல வர்றீங்க? ஆமா. அப்படித்தான் சொல்றாங்க. ம், ம். சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. அதுக்கு ஒரு சின்ன விளக்கமா சொல்லுங்கய்யா. எந்த இப்போ ஒரு லக்னம் வந்து இப்போ மேஷ லக்னமா விழுதுங்கய்யா. அதுக்கு 4ஆம் இடம் அந்த இப்ப மாரி மேஷ அந்த இது. லக்னம்
4ஆம் இடம் வந்து கடகராசியா வருது. அந்த கடகராசியோட குறிக்கக்கூடிய தசை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தசை. சரிங்க சரிங்க. ரைட்லா. ஒருவேளை அந்த சந்திரன் அங்கேயே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தைரியமா வடக்கு தசை பார்த்த பிளாட்டை வாங்குங்கன்னு சொல்லிடலாங்க. ஒருவேளை இந்த சந்திரன் வந்து அவர் 2ஆம் இடத்துல உச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்க. சரி. மேட்ச் இருக்கிறதுக்கு 2ஆம் இடத்துல உச்சமாயிட்டாரு ரிஷபராசியில. அப்ப இன்னும் மோர் பவர் என்னதுக்கு தெற்கு தசை. அப்ப தெற்கு தசை பார்த்த மனை வாங்கினா இன்னும் நல்லா இருக்கும். இது எப்படின்னா ரெண்டு சாய்ஸ் வச்சுக்கலாம். இல்லாட்டி 4 பிளாட் வடக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸும் தெற்கு வந்து செகண்ட் சாய்ஸா வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட மனை வாங்கும் போது இந்த வடக்கு தெற்கு மனையாகவே பார்த்து வாங்கிக்கலாம். அதாவது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தெற்கு கொடுத்துட்டு செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து வடக்கு திசையில் நம்ம குறிச்சு கொடுக்கறது ஒரு சிறப்பு அம்சம் நீங்க சொல்றது. அப்படிதானுங்களா? நம்ம சிறப்பு. ஆமா, உண்மையை சொல்ல போனா உச்சமா இருக்கிற பகுதி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஆட்சியா இருக்கிறது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒருவேளை அவர் நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நீச பகுதி வேணான்னு சொல்லிடணும். சரி 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 சரி. அவர் விஷயத்துல நீசமாரு திரும்பவும் அது வடக்கத்தான் குறிக்கும். அப்ப 4ஆம் இடம் வடக்கு தான். அவர் வடக்குலயே நீசமாயிட்டாருன்னா அங்க போய் அந்த இது வச்சுக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த அஷ்டவர்க்க கணிதம் போட்டு அந்த இதுல போயிடணும். அப்ப வந்து ஒரு வாஸ்து பாக்குறவங்க ஜோதிடத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு அளவுக்கு மிக சிறப்புன்னு சொல்ல வரீங்க. அப்படிதானுங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஜோதிடமும் வாஸ்து ரெண்டு கண்ணா போய் வைக்கணும். ஓகேங்க, அருமையான விளக்கங்கய்யா. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஜாதகத்துல வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு வீடு வாங்குறாங்கய்யா, அதுல வந்து வாஸ்து குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஏதாவது இருக்குங்களாயா? இப்ப வாஸ்து அந்த வீட்டுல ஆமா, பொதுவாவே ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. என்ன கணக்கு அப்படின்னா, இந்த சாமி சிலைகளுக்கு கண் திறக்கிறது சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுட்டு, கண் திறக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அந்த கண் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலையில இருக்கக்கூடிய குறைகளை பூரா சரி பண்ணிக்கணும். சரிங்க சரிங்க சரிங்க. நல்லா ஒருவேளை ஒரு இப்ப இந்த கையை அவர் அடிச்சிருக்கிறாரு, ஒருவேளை இந்த கோடு போட மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த விரல பிரிக்கிறதுக்கு நடுவுல இந்த கோடு போட மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப சில கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் இந்த கோடு போடக்கூடாதுங்க. அப்படிங்களா? அப்ப இதுதான் அந்த வரலாறு. எப்படி அந்த 2 விரலும் சேர்த்து இருக்கிறத வரலாறு. அதை திரும்ப கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் கோடு போட்டு பிரிக்க கூடாதுங்க. சரிங்க 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 சரிங்க. அது சிறந்த சிற்பி, நல்ல சிற்பிக்கு அது நல்லா தெரியும். சோ இப்ப வீட்டுக்கு வரும்போது என்னன்னா, நம்ம இந்த பால் காய்ச்சறோம் இல்லைங்களா, கிரகப்பிரவேசம் சொல்லி பால் காய்ச்சுறோம். அந்த பால் பொங்கி கீழே வடிகிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீட்டை எப்படி மறுசீரமைச்சு செஞ்சுக்கலாம். சரிங்க சரிங்க. ஆனா பால் பொங்கி வடிச்சிருச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா, அதுல வாஸ்து கொள்ளாது, அது பின்னமான வாஸ்து தான், பின்னமான சிலமாரி தான். சரிங்க சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் நீங்க உண்மையிலே அதை சரி பண்ணணும்னா, அதாவது விதி சொன்ன மாதிரி விதி விலக்குகள் ரொம்ப சொல்லி வச்சுக்காங்க. சரிங்க சரிங்க. அந்த பின்னம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு சிறந்த சாஸ்திரியை கூட்டு வந்து நீங்க கண்டிப்பான முறையில ஒரு பிரசன்னம் போட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாமா வேணாமான்னு அந்த பதில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை செய்யலாம். ஏன்னா விதிகளை விட விதி விலக்குகள் இங்க அதிகமா இருக்கு. விதி விலக்குகள் இருக்கு. சிறந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த ஆட்களை கூட்டு வந்து அவங்களே அந்த சாந்தி பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அதை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஆக மொத்தத்துல அந்த சாந்தி பரிகாரம் பண்ணணுங்கிறீங்க, யாராவது கூட்டு வந்து பண்ணணுங்கிறீங்க. கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். பல சிறந்த நிபுணர்கள், ஆமா, சிறந்த நிபுணர்களை வச்சுதான் செய்யணும். சரிங்க சரிங்க. இப்போ சில பேர் வந்து வாஸ்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த குறைபாட்டுக்கு அந்த இதை இப்படி பண்ணிக்கலாம், இந்த இதை இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சில விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வாஸ்துல பாத்தீங்கன்னா, ஏதாவது இப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா வடக்கு திசையில வாசல் இருக்கு அப்படின்னு வச்சுங்க, தென்மேற்கு திசையில பாத்தீங்கன்னா பாத்ரூம் அந்த கழிவறைகள் இருக்கக்கூடாது, குளியல் அந்த இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு சிறந்த பரிகாரம் அந்த மாதிரி முறைகள் இருக்கா? அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பண்ண முடியுங்களா? அதுக்கு ஒரு விளக்கம். அதாவதுங்க, அந்த தென்மேற்கு மூலையில கண்டிப்பா இருக்கக்கூடாது. சரிங்கய்யா.
ஆனா தென்மேற்குல இருக்கிற அந்த அறையில இருக்கலாம். அறையில இருக்கலாம். இப்ப தனியா வச்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்க அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நான் கேட்கிறேன். அந்த இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பரிகாரம் பண்ணிக்க முடியுங்களா? இல்ல இடிச்சிட்டு தான் புதுசா செஞ்சுதான் அது இடிச்சிட்டு தான் செய்யணும். இடிச்சிட்டு புதுசா தான் பண்ணணும். புதுசா ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் அவங்க. நான் எதுக்கு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இடிச்சிட்டு ஆமா அந்த டாய்லெட்டை கண்டிப்பா நீக்கிறணும். அந்த டாய்லெட்டை கண்டிப்பா நீக்கிறணும். நீக்கிவிட்டு அதை நீக்கிறதுக்கு முறைப்படி பூஜை பண்ணி தான் நீக்கணும். நீங்க போர் ஒரு இடத்துல போட்டுட்டீங்க, தப்பான இடத்துல போர் போட்டீங்கன்னா அந்த போரை மூடுறதுக்கு முறைப்படி பூஜை செய்யணும். எப்படி நீங்க போர் போடும் போது பூஜை பண்ணி அவங்கள வேண்டிக்கிட்டு போர் போட்டீங்களோ அதே மாதிரிதான் போரை மூடுறதுக்கும் தப்பான போரை மூடுறதுக்கும் முறைப்படி அதை நீங்க பூஜை பண்ணி தான் மூடணும். அதே மாதிரிதான் டாய்லெட்டை இடிக்கும் போது அதை முறைப்படி பூஜை பண்ணி இடிச்சு அந்த புதுசா வேற இடத்துல டாய்லெட் கட்டுறது சிறப்பு. இப்ப அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரை கூட்டிட்டு வந்து நம்ம வந்து துவங்கும் போதும் சரி அதை இப்ப மூடும் போதும் சரி அதுக்குரிய ஆட்களை வச்சு நம்ம அந்த இதை செஞ்சாதான் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்ல வரீங்க. கரெக்டுங்களாயா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சின்ன இது எல்லாத்துலயும் நடந்துட்டு இருக்கீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாஸ்து தோஷம் அப்படின்னு இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களுக்கு திருமண தடை மெயின் சொல்றாங்க. திருமண தடையாகும், இல்ல கல்வி தடையாகும் அப்படின்றாங்க. இல்லைன்னா பெரியவர்களுக்கு சில நேரம் அப்படியே உடல்நிலை முடியாமையே போயிரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்குங்கய்யா நீங்க சொல்றது? அதுல ஒரு அளவு ஒரு சிறிய விளக்கம் கொடுங்க. இல்ல கண்டிப்பான முறையில அதுல உண்மை இருக்குங்க. சரிங்க. ஷூரா இருக்கு. ஆமா இப்ப எப்படின்னா இப்ப இந்த வாஸ்து பொறுத்தபடி 4 பகுதி தான். அந்த வீடை பொறுத்தபடி 4 பகுதி தான். ஒண்ணு அக்னி மூலை, இன்னொன்னு ஈசான மூலை, ஒண்ணு கன்னி, இன்னொன்னு வாயு. சரிங்களா? சோ இந்த அக்னி மூலைக்குரிய அக்னி அந்த பகுதிக்குரிய கிரக சுக்கிரன். சரிங்க. சோ இந்த அக்னி பாகம் கெட்டுச்சு, அத வாஸ்துல குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற எஜமானி அம்மாவுக்கு கூடாது. அந்த அம்மாவுக்கு எப்படி போனாலும் அந்த அந்த அவங்க உடல் உறுப்புக்குள்ள ஏதாவது ஒண்ணு வெட்டி எடுக்க வேண்டிய சூழல் வரும். ஒரு கற்ப பைய வெட்டி எடுக்கிறது, வீட்டு தலைவி, உடல் வாழ்வு தலைவி, வீட்டு தலைவி எஜமானி அம்மாவுக்கு. சரிங்க. இது மாதிரியான ஒரு தொந்தரவு. அதான் நான் சொல்றது இதுதான் கிடையாது. இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் கண்டிப்பான முறையில உண்டு. சரிங்க. அப்போ அந்தந்த மூளைக்கு தகுந்த மாதிரி கரெக்ட். அந்தந்த மூளைக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா விஸ்வரூபம் எடுக்குது. சரிங்க. இதுவரையிலும் நான் கேட்டதுக்காக ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கய்யா. வாஸ்துவை பத்தி மிக அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கய்யா. மீண்டும் ஒரு இதில் உங்களோட தெளிவானதில் சந்திக்கிறேன். இதுவரை கொடுத்ததுக்கு அனைத்து ஜோதிடர்களுக்கும் அனைத்து வாஸ்து நிபுணர்களுக்கும் இது ஒரு சிறந்த டிப்ஸா இருக்குங்கய்யா. இது இந்த கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றிங்கய்யா. இந்த உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றிங்க. அஸ்ட்ரோ தனதர்மா. ரொம்ப நன்றி.